சரி, இதை மக்களும் இலவச மதிய உணவு கொடுப்பது தொடர்பாக உண்மையில நான் மட்டும் இது ஒரு வெளிநாட்டுக்காரர் சேர்ந்து இப்படி மதிய உணவகத்தில் இனமத பேதமின்றி வேகமாக உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டம் வந்தவர்களுக்கு பசி கொடு ஆட்டிய ஒரு மாவட்டம். அது பல காலம். வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கிறோம் சொன்னால், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைரவர் ஆலயம் இருக்குது. இந்த வைரவர் ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. கிளிநொச்சியில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரை உணவு வழங்குறதுக்கான, அதாவது இலவசமாக உணவு வழங்குறதுக்கான ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்திருக்காங்க. இது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க புரியுது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கால வைரவர் ஆலயம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பாருங்க, அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு இந்த கோபுரம் இருக்குது. தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு சில கடைகள்லாம் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. இதில் உதிர வேங்கை வைரவர் அருளுணவு சோலை, அதுதான் இந்த நிறுவனத்தினுடைய பெயராக இருக்கிறது. உண்மையிலே இதை யார் செய்கிறா, இது எப்படி இது ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க, இதுகளுக்குரிய முழு தகவல்களையும் நாங்கள் கேட்டு இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். வைரவர் கோவில் போகிறாங்க. கமலேஸ்வரி அவர்களின் ஞாபகார்த்தமாக காஞ்சிபன் அவர்களையும் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வது. வண்டியில போய் சாப்பிட போறோம். நாங்கள் இன்னைக்கு ஓகே சிறப்பு விழாக்காக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்கு. நாளையிலிருந்து இது ஒரு சேவை நிலையமாக மாறி இது உணவு வழங்கும் ஒரு நிகழ்வாக இங்கே இருக்கிற பாடசாலைகளோ வங்கிகளோ வைத்தியசாலைகளோ இயங்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை இருந்தது. ஆனால் அந்த நிலை இன்று பரிணாம வளர்ச்சி கண்டு எங்களோட மாவட்டத்துல, எங்களோட பிரதேசத்துல சகல உத்தியோக, சகல பதவிகள், சகல கடமைகளை நிறைவு செய்யக்கூடிய அனைத்து கல்விமான்கள் வைத்தியராக இருக்கலாம், நீதிவான்களாக இருக்கலாம், இன்றைக்கு வடக்கு மாகாண சபை கணக்காளராக இருப்பவர் இந்த பிரதேசத்துல புறப்படமாக கொண்ட ஜெயராஜ் என்றவர் தான் வடமாகாணத்துல சிபி கவுண்டராக இருக்கிறார். இலவச மதிய உணவு கொடுப்பது தொடர்பாக உண்மையில நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்கள் கூறியது போன்று ஜக்கச்சியில ஒரு சும்மா உணவகம் என்று 11 மணிக்கும் 12 ஏதோ ஒரு டைம் என்று போட்டு இருந்தது. அதனால் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் போது சொன்னால் அது இடையில தோல்வி கண்டது. ஏனென்றால் அதை செயற்படுவதிலே அதில் நலன் பெறுவது உண்மையில எங்களுக்குரிய ஆக்கம் கூட அதில் போய் சாப்பிடுற நிலைப்பாடு உண்மையில இருந்தது. அது உண்மையில ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயற்பாடு. ஏனெனில் நாங்கள் பிரகாரான ஒரு புனித பணியை செய்ய துவங்கியது இந்த புலம்பியல் உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை உண்மையில நான் மனமாற வாழ்த்தி அனுப்பி இருந்தனால் இந்த பிரதேசத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை செய்கிறீர்கள். ஆனால் இந்த விடயம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அறநூறு பாடசாலை மாணவர்களுக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறான மாணவர்களுக்கு, வறியவர்களுக்கு
இந்த பிரதேச மட்டத்தில் நம்முடைய கிராம உத்தியோகர்களால் உறுதிப்படுத்தப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலன் சென்றடைய வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். இப்போ நாங்கள் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட்ஸ் வச்சுருக்குறாங்க. கூடுதலாக வாழை இலையில் தான் உணவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். புதிய கிச்சன் சூப்பர். சகல வசதிகளும் சும்மா நீட்டாக இருக்குது. எல்லா வசதிகளோடு செய்து வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பாத்திரங்கள்லாம் இருக்குது. இங்கால சமையல் பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்குது. தனித்தனி ராக்கைகள். இங்கால பெரிய 3 அடுப்புகள், பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சு சமைக்கக்கூடிய 3 அடுப்புகள். 2 புகை கூடுங்க மேலே இதனூடாக ஒழுங்குபடுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கு முதல் நாள் ஃப்ரீடமாக இந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இனி இப்படி ஃப்ரீயாக வர முடியாது. ஓகே, கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் முன்னுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நேரம் 12:40. மக்களுக்கு இன்றைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு அன்னதான மண்டபம் இதில் வைரவர் ஆலயத்திலே இப்படி திறக்கப்படுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற அளப்பெரிய உதவி மேன்மேலும் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியான இதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேணும். இடையிலே நிறுத்தாமல் வடிவாக அழகாக இதை வைத்து நல்ல உணவுகளை பரிமாற வேணும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம். இதை மக்களும் விரும்பி உண்பதிலே ஆவலாக இருப்பார்கள். இதை இப்போ நான் கூட இந்த வீட்டை சமைத்தால் கூட நான் கூட இங்கே தான் வந்து நின்று சமைப்பதற்கு தான் நானும் ஆசைப்படுவேன். இப்படி ஒரு நல்ல ஒரு சைவ கலாச்சார முறைப்படி இப்படி செய்ய முன்வந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் பெருமை அடைகின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்படி ஒரு மண்டபம் கூட இல்லை. இப்படி ஒரு ஒன்றை செய்து இதை செயல் ஆற்றுகின்ற உங்களுக்கு மேன்மேலும் உங்களுக்கு சந்தோஷத்தை நான் தெரிவித்துக் கொள்வதில் விருப்பமடைகின்றோம். 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று கிளிநொச்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னதான மண்டபத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் மற்றும் சிறுவர்கள், பெரியோர்கள் என எல்லாரும் அழைக்கப்பட்டு முதலாக இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்பள பொரியல், மிளகா பொரியல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இங்கால சாம்பார் குழம்பு வைக்கப்படுது. முதலாவது நாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தரிசி சாப்பாடோட பூசணி இருக்குது, கிழங்கு கறி இருக்குது, மற்றது பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சுருக்குறாங்க, அப்பள பொரியல் இருக்குது, மிளகா பொரியல் இருக்குது, கேரட் சம்பளம் ஒன்று இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி. ஓகே, இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு உண்மையிலே நாங்கள் தனி புனிந்ததுக்கு வணக்கம் கூற வேண்டிய கடவுப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நீண்ட காலமாக இந்த போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள், பசியோடு பட்டினியோடு இருப்பவர்கள் நிறைய பேர். ஆனால் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அப்படியானவர்களுக்கு இப்படியான ஒரு
அமைப்பு மூலம் இது செய்ய கிடைத்தது நாங்கள் கொடுத்த பெரும் பேறு. அநேகமாக உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டம் வந்தவர்களுக்கு பசி ஆற்றிய ஒரு மாவட்டம். அது பல காலத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்த காலமாக இருந்தாலும் சரி, 83, 73 இனக்கலவரமாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்துக்கு வந்த மக்கள் அனைவருக்கும் இவருக்கு உணவளித்து வாழ்வளித்து இடம் கொடுத்த இந்த மண்ணிலே இன்றைக்கு போராலே பாதிக்கப்பட்ட பல மக்கள் சரியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பட்டியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த நிறுவனம் அமைக்கப்பெற்றது. உண்மையிலே நாங்கள் அதற்காக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இது தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவும் வேள்வியாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே கட்சியில் கூட ஒரு உணவகம் ஒன்று திறந்து அவர்களும் அதை இடைநிறுத்த வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டுறது. அப்படி ஏற்படக்கூடாது. இந்த மாவட்டத்தினுடைய பெருமை சொல்லக்கூடிய ஒரு அணிகலனாக திகழக்கூடிய மாதிரி இந்த இல்லம் அமைய வேணும்ன்றது என்னுடைய வேண்டுதல். அதுக்கு இறைவன் புரிய வேண்டும். எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நன்றி. இந்த நண்பர்கள்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல சாப்பிட்டு இலையை வச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு ஒரு ரூல்ஸும் இருக்குது. நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தின் உதிரவெங்க வேலையர் ஆலய மதிய உணவு விருந்து உணவகம் இன்று திறக்கப்பட்டது. இந்த மதிய உணவகத்தில் இனமத பேதமின்றி எல்லா மக்களும் மத்தியானம் 12 மணி தொடக்கம் 2 மணி வரை மதிய போசனத்தில் கலந்து கொள்ளலாம். இதிலே கலந்து கொள்வதால் ஒரு உடன்படிக்கைகள் சிலதை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆலய மண்டபத்திலே சாப்பிடும் போது இலை போட்டால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. 2வது, அமைதியாக சாப்பிட்ட இலையிலே சோறு விடக்கூடாது. சொற்பமான நடைமுறையிலே இதை நாங்கள் கடுமையான விமர்சனமாக முன்கொண்டு நடத்துவதற்கு எங்களுடைய மக்கள் முழு ஆதரவும் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும்படி இந்த மண்டபத்திலே சாப்பிடலாம். மற்றும்படி போவைக்குள்ளே விரைக்குள்ளே பேக்கிலேயோ இதுகள்லையோ சோறு இதுகளெல்லாம் வெளியிலே கொண்டு போகலாது. இதுக்கு ஒரு நடைமுறையும் இதுக்குள்ளே உள்ளது. இந்த எல்லாவற்றை விஷயத்தையும் பற்றி பகல் 365 நாளும் மத்தியானம் 12 மணியிலேருந்து 2 மணி மட்டும் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு உணவாக வழங்கப்படும். இப்போ 2026 புதுசாக இந்த ஓப்பன் பண்ணின நோக்கம் என்னன்னு சொன்னால், அது வெளிநாட்டில் இருந்து மட்டும்தான் இல்லை, இங்கே உள்ளாக்கம் ஸ்பான்சர் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. அதில் யார் வேணும்னாலும் சாப்பிட்டு போகலாம். 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் உணவு வழங்கி கொண்டே இருப்போம். ஆனால் இந்த இடத்துல பாராக்கள் கொஞ்சம் டீசெண்டாக டிஸ்பிளிங் அந்த மது போதையில் வந்தால் எல்லாம் உள்ளுக்கு மற்றாக்கள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். தயவு செய்து மற்றாக்களுக்கு டிஸ்டர்பாக கொடுக்காம பாராக்கள் டீசெண்டாக சாப்பிட்டு அதுக்குரிய ஒழுங்குகள் மேல் மற்றாக்கள் நிற்கணும் ஒழுங்குபடுத்தி கொடுப்பினோம். உள்ள சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே இப்படி கை கழுவுறதுக்கான சிங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குது. கிளிநொச்சியில் நல்ல ஒரு விஷயம் செய்திருக்கிறாங்க. இலவச உணவு திட்டம் இதை பற்றி உங்களுடைய கருத்து? இலவச உணவுண்டா எங்கட மாவட்டமே ஒரு பின்தங்கிய மாவட்டம். இது ஒரு வெளிநாட்டுக்காரர் சேர்ந்து இப்படி நாராயணன் மகன் குமரன் உட்பட ஒரு ஆக்கடை சேர்ந்து ஒரு பில்டிங் கொண்ட கட்டி இதில் ஒரு நாள் 100-150 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கை செய்திருக்கிறோம். இவர் கஷ்டப்பட்டவர் பணக்காரன் இவருமே இதில் சாப்பிட்டு கொள்ளிடும். அதால இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், 100 இல்லை 200 பேருக்கு நான் இதில் ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எவ்வளோ பேர்னாலும் மற்ற வியாபார இதுகளுக்கு தடை இல்லாமல் சாப்பிட்டு போகலாம். அதை எங்களோட மாவட்டத்துக்கு, கிளிநொச்சி மாவட்டம் ஆனந்தபுரத்துக்கு நல்ல ஒரு முதன்மையாக சேர்த்துருக்காரு முதல்ல. அதுக்கு அவருக்கு நன்றியார். ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி காணொலியாக பதிவு செய்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கும் பக்கத்தில் இருக்க வைரவர் கோயிலுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலவச மதிய உணவு வழங்கும் இந்த இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் 12 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில் இலவசமாக நாங்கள் இங்கே சாப்பிட்டு போகலாம். யார் வேணாலும் வரலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல சில ரூல்ஸும் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நிறுவனம் நல்லபடியாக புது வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விடயம் நல்லபடியாக வளரும் என்று நாங்களும் எங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.